ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சோயா கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை இல்லைனா பொட்டு கடலை சேர்த்துக்கலாம். இதில் புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி ஒரு கை, எல்லாமே ஒரு கைப்பிடி கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக, அதாவது மேக்ஸிமைஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது எண்ணெயை நம்ம ஸ்டவ்வில் வச்சு அது கொதி வரணும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கோலா உருண்டைக்கான மாவு வச்சு நல்லா ரவுண்டாக பிடிச்சி அந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வேகும். இப்போ எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி அழகாக போட்டோம். பக்காவாக நம்மளுக்கு கோலா உருண்டை வெந்துக்கிட்டு இருக்குங்க. இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கோலா உருண்டை சோயா சங்க்ஸ் வச்சு நம்மளால் பண்ணிக்க முடியும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு லஞ்சுக்கு கூட நம்ம தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். நான்வெஜ் உங்களுக்கு பக்காவான ஸ்டைலில் உங்களுக்கு வெஜ்ஜு கோலா உருண்டை சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும்.